Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். காவேரியா கானல் நீரா பெண்ணே என்ன உண்மை, முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நீளு, அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை. அதாவது கல்யாண கச்சேரியா இருக்கட்டும், கோயில் கச்சேரியா இருக்கட்டும், யாராவது வேற பாட்டு கேட்டா கூட போட மாட்டோம். அத்தனையும் ராஜா சார். அண்ட் எங்க பேரண்ட் பின்னாடி ராஜா சார் போட்டோம். நிச்சயமா ராஜா சார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில மியூசிக் வந்திருப்பேன் நான் தெரியாது. ரெண்டாவது எந்த மென்டல் ஆஸ்பத்திரியில எப்படி படுத்துட்டு இருப்பேன். தாய் முல்லை கர்நாடக சங்கீதம் தெரியும், போக்கு தெரியும், இசை ஒன்று, அதை எப்படி வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கறத அவர் நிரூபிச்சு காமிச்சதுனாலதான் நான் அவரை பிரபஞ்ச இசை மையமா வாங்குறேன். குத்தால குயிலே குத்தால குயிலே உத்தார்ந்து பேசலாமா. லண்டன்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு மெயில் பண்ணியிருந்தான். இந்த சிம்பனிக்கு நார்மலா டிக்கெட்டு 140 பவுண்ட் இருக்குமா, சாதாரண டிக்கெட் 75 பவுண்ட் இருக்கும். அவங்களுக்கே விந்தை ஸ்டார்டிங் பிரைஸ் 450 பவுண்டு, ஹையஸ்ட் டிக்கெட் 90 பவுண்ட், 900 பவுண்ட்ஸ். இது எப்படி சாத்தியம்? தரராரி தரராரி தாரரி தாராரிதா தாரே ராரே ஆடு நிலா திறமாட சொல்கிறான் இன்னைக்கு. அம்மா இது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பாடும்போது கேட்ட அவங்க சொல்கிறாங்க, எங்கே கண்ணன் 50% பயத்திலே போயிடும், அவர்கிட்ட பயப்படாத 2 பேர் தான், ஒன்று தாசேட்டா ஒன்று, இன்னொன்று எஸ்பிபி சார் ஒன்று. எல்லோரும் சொல்லுவாங்கல்ல எம்எஸ்சியை ஃபாலோ பண்ணி தான் ராஜா கூட எல்லாருமே சொல்லுவாங்க சார். ஏன் விஷயத்தை அது உள்டா. நான் ராஜா சார் தேடும் போது தான் எம்எஸ்சின்னு ஒரு பெரிய யமகாதனை மீட் பண்ணுச்சு. சாரி மப்பமரி சாரி சாரி சனி சாரி மப்பமரி சாரி சாரி சனி சப்ப மப்பமரி சாரி சாரி சனி சப்ப மப்பமரி சாரி சாரி சனி பச்சை கிளி பச்சை கிளி அதான் இங்க பாருங்க. அதான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டர் பார்த்துட்டு அப்புறம் இது வேணா கட் பண்ணிக்கலாம், ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த கதையே கிடையாதுங்க. அதே மாதிரி அது என்ன இன்னும் வெயிட்டான அர்த்தம் சார். அவர் அது மாதிரி இருந்ததுனால தான் சார் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி மியூசிக் பண்ணுறது. பட்டு போல நாவசித்து பால்மழை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையை 8 திசை மேல் வளர்த்த சின்ன மகள் உன் பட்டு பொற்பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே அன்னை தமிழே வாழியணி. ஆண் வடிவத்து கலைவாணி எங்கள் பண்ணைபுரத்து இசைஞானி. நீ மூங்கில் தொட்டால் புல்லாங்குழல், மூச்சு விட்டால் செந்தேர்முழல். நீ பாடும் ஒரு வாசகம் இங்குள்ள தமிழருக்கு ஒரு திருவாசகம். உன்னை பிறக்கச் செய்தது பண்ணைப்புறம், உன்னை சிறக்கச் செய்தது சென்னைப்புறம். காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை உன் பாட்டுக்குள் வைத்தவனே, என்றும் பாட்டாய் நின்றவனே, என் இசைஞானியே உன்னை வணங்குகின்றேன். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இசைஞானி இளையராஜா அப்படின்னு பேசும்பொழுது நம்ம கேட்க கேட்க தெவிட்டாத தேன் அமுதா இருக்கின்றது. நிறைய பேர் நம்ம கூட நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க, நிறைய சாங்ஸ் டீகோட் பண்றாங்க. இதெல்லாம் பத்தாதுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரவுண்ட் டேபிள் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆல் தி பெஸ்ட் 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 எக்ஸ்பர்டீஸ் ராஜா சார் பற்றி பேசக்கூடியவங்க தான் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா இந்த பக்கத்தில் இருந்து மிஸ்டர் சதீஷ் சாமுவேல், பியானோயிஸ்ட் பிளஸ் ராஜா சாரினுடைய இசை பற்றி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த இசை எப்படி ஒரு மருந்தாக செயல்படுகிறது அப்படிங்கிறதுக்காக பேசுறதுக்காக சதீஷ் சாமுவேல் சார் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் தி ஃபேமஸ் டீகோடர் டெஸ்லா கணேஷ் சார், ராஜா சாரினுடைய இசை நுணுக்கங்களை முதல்ல தமிழகத்தில் பிரித்து மேஞ்சக்கூடிய ஆளுன்னு சொல்லலாம். இன்னைக்கும் ராஜா சாருடைய இசை பற்றி ஏதாவது சந்தேகம்னா அவர்கிட்ட தான் நிறைய இசையமைப்பாளர்களே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு டீகோடர் டெஸ்லா கணேஷ் சார். தென் ராஜா சார் கூட கடந்த 8 ஆண்டுகளாக பயணித்திருக்கக்கூடியவர். அவரோட மெலடி செக்ஷன்ல பாடுறதாகட்டும், ஹார்மோனி செக்ஷன்ல பாடுறதாகட்டும் 8 வருஷம் அவர் ரெக்கார்டிங்லாம் கூட இருந்து
பார்த்துருக்கக்கூடியவர். ரொம்ப ரொம்ப ஐகானிக் சிங்கர்னு சொல்லலாம். அவர் பாடினா உருகி கேட்கக்கூடிய ஒரு சிங்கர் வி ரமணன் சார். வணக்கம் சார். அவர் நம்ம கூட வந்திருக்காரு. அண்ட் இப்போ நம்ம சேனல்ல ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் டீகோடர்ஸ் வீரமணி கண்ணன் அவர்கள். அவர் தூக்குங்கடா அந்த தங்கத்தைன்னு சொல்லி மறுபடியும் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. மீண்டும் ஒரு முறை வீரமணி கண்ணன் சார் அவர்கள். அண்ட் தி எவர் 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 லவ்விங் நம்மளுடைய மணிபாரதி சார் வந்தாலுமே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இவங்கெல்லாம் ஒரு சாங் சொல்ல அவர் கடன் வாசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் அது கையா என்னன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ வெர்சடைல் பிளேயர்னு சொல்லலாம். மணிபாரதி சார் வணக்கம் சார். உங்க எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த உங்க எல்லாருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் நானே ரொம்ப பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் எஸ் சார் மகா கலைஞன் மணிபாரதி. ஆமா, 100% உண்மை. கலைமாமணி மணிபாரதி சார் வயலின் மாஸ்ட்ரோ. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் பண்ணக்கூடியவர். நீங்க ஒரு சாங்கு இங்க இருந்து யாராவது அந்த பகுதியிலிருந்து கேட்டா அடுத்த நிமிஷம் வாசிக்கக்கூடியவர். நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு மியூசிக் வயலினிஸ்டோ இல்லை எந்த ஒரு இசைக்கருவியோ அந்த மாதிரி பண்ணதில்லை. என்னுடைய இதில் நான் பார்த்ததில்ல அந்த மாதிரியான ஒரு பிளேயர் மணிபாரதி சார். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு சாங்கோட தொடங்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. ஃபர்ஸ்ட் சாங் வில் பி ஃப்ரம் வி ரமணன் சார். இவ்வளோ ஒரு நல்ல சிங்கரை கூட வச்சுட்டு நம்ம பாடாமல் நிகழ்ச்சி தொடங்கினா நல்லா இருக்காது. எஸ் சார். தேங்க்யூ. காவேரியா கானல் நீரா பெண்ணே என்ன உண்மை, முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நீளு, அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை, நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வாரம். மணிபாரதி சார் நீங்க ஒரு சாங். அருமை. ஸோ ஷோவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்னா முதல்ல இசைஞானி எங்க உங்களுக்கு சார்? இந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல ஒரு 12 வயசு இருக்கும்போது கேட்குறேன். சிட்டி அவுட்டர்லேருந்து நான் சிட்டிக்கு படிக்க ஸ்கூலுக்கு வரேன் 7th ஸ்டாண்டர்டு. அப்போ ஒரு வக்கீல வந்து இதை விசில் அடிக்கிறாரு வாயே திறக்காம. ஸோ அப்படியே தேடி கண்டுபிடிச்சி அவர் பக்கத்தில் போய் உட்காடுறேன். இது என்னன்னு கேட்டால் அது ஒரு சினிமா பாட்டுன்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும் கம்பார்ட்மெண்ட்ல எல்லாருமே அவர் பாட்டை கேட்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்புறம் ஈஸியாக இந்த பாட்டு வந்து ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து ரெட்டை வாழ்க்கைங்கிற ஒரு படம் உண்டு. சான்ஸே இல்லை எனக்கு இந்த படம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது தெரியறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட இல்லை 5-6 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அப்படிதான் ராஜா காட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எஸ்ல சார் நீங்க? நான் வந்து காரைக்குடியில் ராதாபாய் அப்படின்னு ஒரு என்னுடைய டீச்சர், மியூசிக் டீச்சர். அவங்க வந்து பாட்டு பாடுவாங்க, வீணை வாசிப்பாங்க. நான் இந்த கவர்மெண்ட் லோயர் கிரேட் எக்ஸாமுக்காக வயலின் அவங்ககிட்ட தியரி அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு போயிருந்தேன். அது ஒரு காம்பவுண்டு 80s சொல்கிறேன். அப்போ இந்த பக்கம் நாங்கள் ராதாபாய் டீச்சரோட மியூசிக் கிளாஸில் இருக்கும்போது ஒரு 2 வீடு தள்ளி இந்த காரைக்குடி அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு என்சாம்பிள் மியூசிக்கு. அவங்க வந்து கிட்டாரு எல்லாம் வச்சுட்டு அப்போவே இந்த பிளாஞ்சர்லாம் போட்டு மடை திறந்து பாட்டை வாசிட்டு இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. டன் 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 டன்
எங்களுக்காக எங்கள் இருப்பு கொள்ள மாட்டேங்குது, என்னடா இது புதுசாக இருக்கடா சவுண்டு அப்படின்னு மிஸ்ஸு போக விட மாட்டாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. இந்த கிளாசிக்கல் படிக்கிறவங்களாம் இதுக்குள்ளே போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் நாங்கள் மிஸ்ஸு கண்ணில் மண்ணை தூக்கிட்டு அங்கே போய் உட்காந்துருவோம். மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு, என்னடா இது மியூசிக் இது இங்கேயோ கொண்டு போகுது அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி வரும்போது செந்தாழம் மூவிலனா கேட்கும்போது அப்போ தான் ராஜா சார் ஓ அப்படின்னு. அப்போ ஒரு படம்லாம் பெருசாக வராது வெளியில், யாருன்னு பார்க்குற மாதிரி அப்படி ஒரு வெறி உண்டாயிட்டார் மனசில். அப்புறம் ஹவு டு நேம் இட்ல வந்து உள்ளுக்குள்ள அப்படியே இறங்கிட்டார். ஒரு 48 மணி நேரம் பைத்தியம் மாதிரி லூப்பில் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். அதோட அப்படியே உள்ள இறங்கிட்டார். சார் ரமணன் சார். யா ராஜா சாருக்கு வந்து மணி இங்கே இருக்காரு, கண்ணன் இருக்காங்க. ஸோ இன்டர் காலேஜ் காம்படிஷன் அதுதான் வந்து எங்களுடைய ஈர்ப்பு. ராஜா சாருடைய எங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான பல பாடல்கள், கடினமான பல பாடல்கள். அதாவது அவரோட படத்தில் வந்து 6 பாட்டும் ஹிட், அது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து டவுட்டே கிடையாது. போஸ்டரில் ராஜா சாரோட ஃபோட்டோ போட்டது ஒரே மியூசிக் டைரக்டர் அவர் தான். முதல்ல குடம்பாக்கம் அத்தனை இடத்துலையும் வருது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ பிவி ரமணன் அண்ட் பார்ட்டின்னு ஒரு என்னோட ஓன் ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சு அதில் ராஜா சாரோட ரேர் ஹிட்ஸ் அந்த பாட்டெல்லாம் அப்படியே எடுத்து டெய்லி ரிஹர்சல் பண்ணி மக்களுக்கு அதை கொடுக்க ஆரம்பித்தோம். பயங்கரமான வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சிருது எல்லா இடத்துலையுமே. பயங்கர வெரைட்டி சாங்ஸ். வெரைட்டினா அப்போ ஏற்பட்ட வெரைட்டி ஒன்னொன்னு ஒவ்வொரு ஜானரில் அப்படி இருக்கும். ஸோ அதில் ஆரம்பித்து அப்படியே அந்த ட்ரூப்பை வந்து வளர்த்து ஸ்டார்ட் டு எண்டு சார். அதாவது கல்யாண கச்சேரியாக இருக்கட்டும், கோயில் கச்சேரியாக இருக்கட்டும், யாராவது வேற பாட்டு கேட்டால் கூட போட மாட்டோம், அத்தனையும் ராஜா சார். அண்ட் எங்கள் பேரண்ட் பின்னாடி ராஜா சார் போட்டோம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு வெறியர்கள் நாங்கள்லாம், ராஜா சார் வெறியர்கள். அவரை மாதிரி வந்து இந்த ஜென்மத்தில் வந்து சத்தியமாக ராஜா சார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் மியூசிக் வந்திருப்பேன் நான் தெரியாது. ரெண்டாவது எந்த மென்டல் ஆஸ்பத்திரியில எப்படி படுத்துட்டு இருப்பேன் தெரியாது. சத்தியமான இந்த ரெண்டு. சார் நீங்க சொல்லுங்க. இல்லை எதுலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லை. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக நம்ம எங்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து கோட்டீஸ்வரர், அவங்க ஃபேமிலி தான். சென்னை பப்ளிக்கை பொறுத்தவரையில் வீரமணி சார் பையன் அப்படி தான் தெரியுமே தவிர அப்பாவோட ஒரு லெகசி தான் தெரியும். எனக்கு என்னென்னா ஆக்சுவலாக ராஜா சார் மேலே எப்படி ஈர்ப்பு வந்ததுன்னா, மணிபாரதி பீங் விட்னஸ், மணிபாரதி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் இன்ஸ்பிரேட்டர் டு மீ. நான் வந்து பக்தி பாடல் அப்படியே பகவான் சரணம் இப்படியே எங்கள் அப்பாவோட இதில் தான் நாங்கள் எல்லாம் இது பண்ணியிருந்தேன். இப்போ கீபோர்டு வந்து நான் முதல்ல இனிஷியலாக செல்ஃப் டாட். அப்போ வாசிக்கும் போது மணி சொல்லுவான், டே என்னடா எவ்வளோ நாடே இதே வாசிப்பேன், கொஞ்சம் ராஜா பாட்டெலாம் பாடுற கார்டெலாம் இது போட்டுக்கடா சொல்லும்போது நவாஸ் மாஸ்டர் தான் நான் முறையாக வெஸ்டர்ன் அப்போது கற்றுக்கும் போது எனக்கு வந்து என்ன ரொம்ப தாக்குன படம் வந்து ஆக்சுவலாக வந்து உதயகீதம். ஏன்னா நான் வந்து எவ்வளோ பேர் வந்து மியூசிக் கம்போசர்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம், ட்ரம்போனில் ஒரு 3 பார்ட் ஹார்மோனி பண்ணது ஃபஸ்ட்டு தலைவன் தான், காட்ஸ் ஏஞ்சல் தான். அந்த சங்கீதமேகம் பாட்டு வந்து எனக்கு இன்னும் ஃபஸ்ட் பிஜிஎம் எனக்கு இன்னும் அதை நான் வந்து எப்படின்னா எவ்வளோ தூக்கம் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் பிஜிஎம் கடை நான் எழுந்துருவேன் எங்கே இருந்தாலும். அப்படி ஒரு உதயகீதம் படமே எனக்கு இந்த ஃபஸ்ட்டு சாங்கும் லாஸ்ட்டு சாங்கும் அழ வைக்காதவங்க கூட அழ வச்சிடும். அதுதான் எனக்கு ராஜா சாரோட ஃபஸ்ட்டு தீனி வந்து எனக்கு அதில் தான் ஆரம்பிச்சு. ஃபேர்னஸ் அப்புறம் அவர் எங்கள் தாத்தாவோட விவாதி ராகம்லாம் அவர் தொட்டார், யாருமே தொடாதெல்லாம் அவர் தொட்டார். ஸோ அது மூலமாக அப்படியே அவர் மேலே ஒரு காதல் வந்து அப்படியே 72 மேல கத்தாலையும் சாகித்யம் பண்ணவர் உங்கள் தாத்தா. ஆமாம் கோடீஸ்வரர். கந்தகாலம். அதற்கு பிறகு அதிகமான மேலக்கத்தா ராகங்களை திரை இசையில் பயன்படுத்தினே இசைங்க. ஆமாம், உங்க 2 பேரும் ஒரு பெரிய ஒரு கனெக்டிவிட்டி கான்செப்ட் ரீதியாக. அதனால தான் எங்கள் அப்பாவை பிடிக்கும் ஆக்சுவலாக. எங்கள் அப்பா வந்து ரொம்ப பாடல. நான் அன்றைக்கி கூட சொன்னேன் இதில் ஒரு நேரலையில் கூட, ஆறுமுது அழமுல்ல எங்கள் அப்பா பாட வேண்டிய சாங் முதல்ல சொல்ல ஆறுமது அந்த சாங். அப்புறம் அவர் இல்லைன்னு ஒன்று தான் ஆசை உச்சத்தில் ஜனவரி 1 படம், அது படம் சரியாக போல. அப்புறம் சின்னபதாஸ் பாடினார். அப்புறம் இன்னும் நிறைய பாட்டு அப்பா அந்த இந்த பாட்டு இருக்கும் என்ன பெத்தராஸ், அதுவே எங்கள் அப்பா பாடின பாட்டு தான் அந்த இந்த சாங் பெத்த மனசு பித்த அந்த சாங் எல்லாமே. சில சாங்லாம் அப்பாவுக்கு தான் எடுத்து வச்சார். அப்பா ஒன்றும் கடைசியில் ராஜா சார் அதை பாடுவார். இப்போ நிறைய சொல்லிருக்காரு அது. அதனால ஒரு சார் சொன்ன மாதிரி, டெஸ்லா சார் சொன்ன மாதிரி தாத்தாவோட ஒரு ஈர்ப்புனால. ஏன்னா எனக்கு இது இவர் சொன்னது விட்னஸ் பீங் விட்னஸ். செந்தாழம் புயல் பாட்டு வந்து காயகப்பிரியா ராகம் ஆக்சுவலாக. அந்த காயப்பிரியா ராகம் வந்து HMV ரகு சார் வந்து அப்போது ராஜா சார் ரகு சார்லாம் ஒன்றா அப்போ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்போ காயகப்பிரியா ராகத்தை கேட்டு தெரிஞ்சு அவர் செந்தாழம் புயல் பண்ணார் ஆக்சுவலாக. அதனால் அப்படி ஒரு பரிமாணம் ராஜா சார். சார் மணிபாரதி சார். எஸ், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல
ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒரு பெரிய அசோசியேஷனில் நானும் ஜாயின் பண்ணுறது. ராஜா சார்னா அது ராஜா சார் தான். அது வந்து அந்த சந்தோஷமாக அந்த இதுவும் சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா, அப்போ வந்து கிளாசிக்கல்லாம் வாசிட்டுருப்பேன். சரிகமா பண்ணிருச்சா எல்லாம் கற்றுட்டு கிளாசிக்கல் தான் படிக்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, வீட்டு வாசலில் 8 மணிக்கு நைட்டு ஆரம்பிப்பேன். ஏன்னா அப்போ தான் ரோடெல்லாம் அடங்கி, நான் சொல்கிறது 1977 அந்த டைம். அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சாப்பா வாசிக்கிறது, கடைசி வரைக்கும் ஜனகணம் பண்ணது வரைக்கும் வாசிப்பேன். ஆனால் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ராஜா சாரோட பாடல்கள்லாம் கேட்க இது எப்படியாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளாசிக்கல் தான் போயின்னு இருக்கு. அல்ல இப்போ இது எல்லாமே கற்றுனேன் வெங்கடாஜ குருநாதர்கிட்ட. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் தொட்ட பாட்டு வந்து அடி வந்தது. யார்? எங்கள் அப்பா. இவ்வளோ சினிமா பாட்டில் வாசிக்கிறேன். இல்லைப்பா எனக்கு வரலப்பா கிளாசிக்கல், எனக்கு இதுதான்ப்பா வருது. அதுக்கப்புறம் ராஜா சார் மொட்டை அப்போ வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனல் கிடையாது. மொட்டையாக நோட்ஸ் எடுத்து வாசிருந்தேன். ஆனால் ராஜா சார் அந்த பியூசியம்லாம் எப்படி வாசிக்கிறேன் புரியவே இல்லை எனக்கு. ஏன்னா அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் 1980s வந்து காலேஜ் படிக்கும்போது டிபி ஜெயின் காலேஜ் நாங்கள் எங்கள் டீம் போய் இறங்கும். ஆனால் எங்கள் டீமில் 2 பேர் நல்லா பாடுவாங்க. ட்ரம்மர் ஒருத்தர் ஜெய்சங்கர் ரொம்ப ஹாஸ்பிட்டல். அப்போ வந்து ஒரு சொன்னால் எங்கள் வாத்தியார் தான் சொன்னார், இந்த ராஜபருவில் வயலின் வருதுப்பா, அது வாசிப்பா, ட்ரை பண்ணுப்பாங்க. ஆஹா ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து ஸ்டாண்டிங் மெடிக்கல் காலேஜ் பயங்கர கரெக்டாக பண்ணுறாங்க பசங்கள்லாம், ராக்கெட்லாம் விட்டுருக்காங்க. சத்தியமாங்க இந்த பத்துராலில் எடுத்த உடனே விட்ட ராக்கெட்லாம் பின்னாடி வச்சுக்கிறாங்க. அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ். அது இந்த ராஜா சாருக்கு ஒரு பெரிய மகிமை, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா காம்படிஷன்லையும் அதான், எல்லா காலேஜ்லேயும் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சவால் அதில் தான். அதனால் வந்து ஆனால் பயங்கர வெறிங்க ராஜா சாருக்கு எப்படியாவது வாசிக்கணும்னு. கடைசியில் அந்த ஆசையை நிறைவேறிச்சு. அதை அடுத்த செஷனில் சொல்கிறோம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு கேட்க அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அடுத்த ஒரு கட்டம் வந்து கர்நாடக இசை அப்படிங்கிறது. டெஸ்லா சார் சொன்ன மாதிரி இங்கே எல்லாருமே வந்து கர்நாடக இசை அப்படிங்கிறது நம்முடைய மண்ணில் ஒரு பெரிய ஒரு இசையாக இருக்கு. அந்த இசை அப்படிங்கிறது ஒரு நுணுக்கங்களோட கையாளப்படக்கூடிய ஒரு இசையாக இருக்குது. அப்படிப்பட்ட இசை ராஜா சார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ டெஸ்லா சார்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். டெஸ்லா சார் முதல்ல அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். சரி, ராஜா சார் இசை எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறத என்னுடைய ஒரு இன்டர்பிரிட்டேஷன். சரி, ஒரு கிராமத்தில் பண்ணைப்புறம்னு ஒரு இடத்துல அவருக்கு கிடைச்ச ஸ்மால் ஸ்கோப்பு, அவங்களுடைய பிரதர் இஸ் அ கிட்டாரிஸ்ட், ஹார்மோனியம் பிளேயர், அவ்வளோதான். அப்போ அவர் வந்து இந்த சவுண்டை ஐடென்டிஃபை பண்ணி உள்ளே வைக்கிறது, அவருடைய கிராஸ்பிங் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் இஸ் மெமரி ஃப்ரம் சைல்ட்ஹுட்டு பிரம்மாண்டம். அதுக்கப்புறம் அவங்க பிரதரோட ட்ராவல் பண்ணி அந்த காலத்து சினிமா பாட்டு டியூனை பூரா வாசிச்சு அவருக்கு he was thorough with music. சவுண்டில் தரவாயிட்டாருங்க. இது என்னன்னு சொல்கிறது தான் அவர் தேவைப்பட்டுச்சு. இது என்ன ஆரோகணம் அவரோகணம் அப்படியா, ராகமா, ராக லட்சணம்னா என்ன சொல்கிறாங்க, ஜீவஸ்வரம்னா என்ன, ரைட் ஓகே. அப்போ வெஸ்டர்னில் என்ன சொல்கிறாங்க, ஸ்கேலு என்ன, இது டோனல் ஷிப்னா என்ன, இது விளக்கிறதுக்கு இது கரெக்டாக அப்படின்னு ஒரு டெக்னிக்கலாக கேட்டுக்கிறதுக்கு தான் அவருக்கு ஒரு தண்டராஜ் மாஸ்டர் தேவைப்பட்டார், ஒரு டிவி கோபாலகிருஷ்ணன் சாருக்கு மகாகுரு தேவைப்பட்டார், லட்சுமணன் ஐயா அவர்கள் தேவைப்பட்டாங்க. அதர்வைஸ் he was thorough with music. அப்புறம் அதை கிளாசிஃபை பண்ணிவிட்டு அதை அப்ளிகேஷனுக்கு கொண்டு வரும்போது அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி அதை ஒரு சமூக கடமையை செய்கிறார். ஒரு லைப்ரரி இண்டெக்ஸ் மாதிரி அடுத்து வரவங்களுக்கு பூரா இந்த பார்க்க போனால் கர்நாடக இசையை காப்பாற்றி வச்சதில் பெரும்பங்கு இசைஞானிகள். ஏன்னா அதிகமான மேலகர்த்தா ராகங்களை பயன்படுத்துகிறாரு. இந்த மேலகர்த்தா சிஸ்டம்ங்கிறது எல்லை இல்லாத கம்போசிஷன் சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்குது. கர்நாட்டிக்கில் ராகங்களை வந்து தாய் ராகமாக பிரித்து அதில் ஏராளமான ஜன்னி ராகமாக பிரித்து அதுக்கு லட்சணத்தை கொடுத்து நீங்கள் ஒரு கம்போசிஷனுக்கு உங்கள் உணர்வுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு ஒரு ராகத்துக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் கேன் பிரிங் யூ தட் ஃபீல். அதை அப்படியே எடுத்துக்கிறார், முழுமையாக எடுத்துக்கிறார். வெஸ்டர்ன் கொடுக்குற ஸ்கோப்பையும் முழுமையாக எடுத்துக்கிறார். அந்த மாதிரி கர்நாட்டிக்கில் இவருக்கு முன்னாடி தமிழ் திரை இசையில் வந்து செய்யாமல் இல்லை. ஜி ராமநாதையரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவாக இருக்கட்டும், கேவி மகாதேவன் ஐயாவாக இருக்கட்டும், இவருடைய மானசீக குருவாக இருக்கக்கூடிய சிஆர் சுப்பிரமணிய ஐயா, எல்லாரும் அவங்களாம் பெரிய மேதைகள். அவர்கள் செஞ்ச இடத்தான் எங்கே விட்டாங்களோ அந்த இடத்துலேருந்து அதை இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளேனுக்கு கொண்டு போகிறாரு. அது வெஸ்டர்னாக இருக்கட்டும், கிளாசிக்கலாக இருக்கட்டும், எஸ்பெஷலி கிளாசிக்கல்.
கிளாசிக்கலில் வந்து கர்நாடக சங்கீதத்திலே தொடாத ஏரியாவெலாம் தொடுறாரு. கம்போசர்ஸ் தொடாத மேலக்கத்தா ராகங்களே தொடுறாரு. இப்போ ப்ரொடியூசர் ஐயர் சொன்ன மாதிரி இந்த பாவனின்னு ஒன்று இருக்குது, நம்ம குணாவில் வந்து பார்த்த வெளி பார்த்தபடி பூத்திருக்கேன்னு. பின்னாட்களில் வந்த கம்போசர்ஸ் வேணால் செஞ்சுருக்கலாமே ஒழிய ஒரிஜினலாக தேடி பார்த்தீங்கன்னா இருக்காது. ரசிகப்பிரியாலாம் ஃபியூ கம்போசிஷன்ஸ் அதில் பண்ணுறாரு. அதேமாதிரி ரசிகரஞ்சனின்னு ஒரு ஜென்னியர் ராகத்தில் நீங்கள் பெருசாக அங்கே கிடையாது கிருஷ்ணனில். ஐ மீன் கிளாசிக்கல் கம்போசர்ஸ்டே பின்னாட்களில் பண்ணியிருக்கலாம் ஒரிஜினலாக. அதெல்லாம் வந்து இவர் அசால்ட்டாக கையாண்டுட்டு போகிறார். புதிய ராகங்களை, ட்ரெடிஷ்னல் ராகங்களை வந்து அதில் இருக்கக்கூடிய ஆதாரம் தமிழ் இசை தான், நாட்டுப்புற இசை அப்படிங்கிறத ஆழமாக நிரூபிக்கிறாங்க. ஒரு ராகத்தை எடுத்துகிட்டு இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு முன்னாடி விட்டுட்டு போன கம்போசர்ஸு அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறாங்க. தேவியர் இருவர் முருகனுக்கு திருமாலழகன் மருகனுக்குன்னு எம்எஸ்சி வந்து ஒரு மணிரங்களை பண்ணிட்டு போனால் சுகராகமே என் சுகபோகமேன்னு இவர் ஒரு ஷேட் எடுத்து போகிறார். ஒரு சண்முகப்பிரியா எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ராகம், அந்த ராகத்தில் எவ்வளவு மென்மையாக மெலடி தந்தன நந்தன தாழம் வரும்னு ஒரு மெலடியை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்ரோஷமான மெலடி தகிட ததுமின்னு இதில் சலங்கை ஒளியில் ஒரு கலைஞனோட ஒரு நிறைவேறாத வெடிப்பு அப்படியே காமிக்கிறாரு. சரி, அப்படியே கொண்டு வந்தால் அழகாக அதை வந்து ஒரு கிளாசிக் எதுக்கு போக்கு கொண்டு வரும்போது ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கசக்குதையா இசையை நான் எடுத்துட்டா அது எப்படி வேணாலும் செய்வேங்கிறாரு. மயக்கும் மாலை பொழுதே நீ போ இனிக்கும் இரவே நீ வாவான்னு மகாதேவன் ஐயா அவருடைய டியூனு அதை எம்எஸ்சி கொடுக்குறாரு படத்துக்கு. அப்புறம் எம்எஸ்சி நீ என்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை இப்படி இருக்கிற ஒரு வாழசிரிய குத்தால குயிலே உட்கார்ந்து பேசலாமா, அது தாங்க மேதமே. கர்நாடக சங்கீதம் தெரியும், போக்கு தெரியும், வெஸ்டர்ன் இசை ஒன்று, அதை எப்படி வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சு காமிச்சதுனாலதான் நான் அவரை பிரபஞ்ச இசை மையமா வாங்குறேன். சார் சாமுவேல் சார் வந்து நாட் ஓன்லி என்ன சொல்றது ஆற்றுப்படுத்தக்கூடிய மட்டுமல்ல, பிரசாத் ஸ்டுடியோவில் வைஸ் பிரசிடென்டாக இருந்திருக்கு. நம்ம ராஜா சார் இருந்த பிரசாத் ஸ்டுடியோவில் வைஸ் பிரசிடென்டாக இருந்தது. ராஜா சார் எப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளியா நீங்க பாத்தீங்க சார்? அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஐ வாண்ட் டு ஷேர் அ ஸ்மால் திங். நம்ம எல்லாருக்கும் சார் எல்லாரும் எடுத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு குட்டி ஒரு ஆசை இருந்திருக்கும். நீங்கள் நைட் 7 மணிக்கு மேலே வாசிங்க ஒரு ஆசை, அந்த ஆசை வளர்ந்து ஒரு கனவாக வரும். இந்த கனவு தான் சில பேருக்கு இன்னும் அதிகமாகி ஒரு பேஷனாக வரும். இதெல்லாம் தாண்டி ஒரு லெவலில் இளையராஜா சார் இருக்காரு. இவரை பார்க்கணும் சின்ன வயசுல ரொம்ப ஆசை. 11th படிக்கும்போது பிரசாத் ஸ்டுடியோவில் பார்த்துட்டேன். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எழுந்து நிற்கிற ஒரு ஆட்டோகிராஃப் போடுறாரு, இளையராஜா. இவ்வளோ ஈஸியாக ராஜா சாரை பார்க்குறதுன்னு நினச்சேன் நான். அப்புறம் அதே ஸ்டுடியோவில் நான் ஒர்க் பண்ணும்போது சிம்டைம் அப்படி உள்ளே வந்து பார்க்கும்போது அவர் கம்போஸ் பண்ணும்போது பேக் டோர் வழியாக தான் வருவேன் நான், அந்த கன்சோல் பக்கத்தில். அந்த எழுதுறத வித்தியாசம் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னால் வெஸ்டர்ன் நோடேஷன் படிக்க முடியும், சைட் ரீடர் ஓரளவுக்கு கொடுத்த உடனே ஒரு ப்ராக்டிஸில் நான் ப்ளே பண்ணிடுவேன். ஆனால் அவர் எழுதும் போது அந்த வெறும் அந்த பாரை மட்டும் போட்டுட்டு, இவங்கெல்லாம் இப்போ தான் சொல்கிறாங்க பிரபாகர் சார்லாம், அவர் அப்பயே இங்கே ஃபஸ்ட்டு எழுதுவார், 8வது பார் எழுதுவார், 6வது பார் எழுதுவார். அந்த சீக்வன்ஸ் எப்படி வரும்னு தெரியவே தெரியாது. சார் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான மெமரி பவர். இன்னொன்று நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுலாம், நம்ம எல்லாருமே ஒரு ரசிகன். ஆக்சுவலாக நம்மளை எப்படி மற்றவங்க ரசிக்கிறாங்க, அந்த குவாலிட்டியை ராஜா சின்ன வயசுலேயே டெவலப் பண்ணிக்கிட்டாரு. அவர் வாசிக்க எதுக்கு கை தட்டுறாங்க, எனக்கு தட்டுறாங்களா, அந்த மியூசிக் கம்போசர் கை தட்டுறாங்களா, வாசிக்க கை தட்டுறாங்களா, இந்த டைனமிக்ஸ், சவுண்ட் டைனமிக்ஸ் சார் சொன்ன மாதிரி அவர் அதை கேட்டனால சவுண்ட் டைனமிக்ஸ் என்ன ப்ரெசென்ட் பண்ணும் சின்ன வயசே தெளிவாயிட்டாரு. ப்ளஸ் அவரோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இந்த மியூசிக்கை தவிர வேறு எங்கேயுமே போவே இல்லை. இந்த ஞானம்லாம் நமக்கெல்லாம் என்ன, நம்ம ஊரை பிச்சு எல்லாம் பண்ணியிருப்போம், ஒரு 4-5 ஆளினால் அழகராஜா போட்டிருப்போம். பட் இட் வாஸ் வெரி வெரி கிளியர், ஃபோக்கஸ் வாஸ் வெரி வெரி கிளியர். லண்டன்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு மெயில் பண்ணியிருந்தான், இந்த சிம்பனிக்கு நார்மலாக டிக்கெட்டு 140 பவுண்ட் இருக்குமா, சாதாரண டிக்கெட் 75 பவுண்ட் இருக்கும். அவங்களுக்கே விந்தை, ஸ்டார்டிங் ப்ரைஸ் 450 பவுண்டு, ஹையஸ்ட் டிக்கெட் 900 பவுண்ட்ஸ். இது எப்படி சாத்தியம்? நான் எல்லாம் தேடினேன், லண்டன் டைம்ஸ் எல்லா பேப்பர்லையும் எதுனா ராஜா பற்றி எழுதிருக்காங்களான்ட்டு. யாரும் எழுதலைன்னா யாரும் பிஆரும் அவங்க கூப்பிடல. அதர்வைஸ் நம்ம பிஆரும் பர்ஃபெக்டாக எழுதினாங்க, இதுதான் ராஜா. ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரே ஒன்று நம்ம எல்லாம் கற்றுக்க வேண்டியது, இந்த வயசாக இருந்தாலும்
கான்ஸ்டன்ட் லேர்னிங். படிச்சுட்டே இருக்காரு. ஒரு திடீர்னு ஒரு சவுண்ட் கார்லேருந்து வெளியே கேட்டால் கூட அந்த சவுண்ட் எப்படியா சாம்பிளிங்கில் போட்டு எடுத்துகிட்டு வரலாமா? ஸோ அந்த ஒரு கான்ஸ்டன்ட் லேர்னிங் நம்ம எல்லாருக்கும் இருந்ததுன்னா வெரி வெரி குட்டாக இருக்கும் லைஃப்பில். செகண்ட், இந்த தமிழோட பவர் இந்த ரீசெண்டாக எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சாரோட வீடியோ பார்க்கும்போது இந்த சா காலாம் சொல்லும்போது தமிழ் இவ்வளோ ஸ்வீட்டா திரும்பி நிறைய வாட்டி காரில் போட்டு கேட்கும் ஒய்ஃப் கேட்பான், ஏன் தமிழே இப்படி மறந்துட்டியா? இல்லை, இப்போ தான் தமிழை எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு எனக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் கொடுத்தது காரணம் காட் ஆஃப் மியூசிக் இளையராஜா. அதான் சார், அதாவது பார்த்தீங்கன்னாக்க சஞ்சமத்தில் பாட்ட ஆரம்பிக்கிறாருன்னா சஞ்சமத்தில் விதவிதமான பாட்டு கொடுக்குறாரு. எப்படின்னா என்னங்க இது, அதான் வைத்தேன். அதாவது ராஜா சார்ட்ட என்னன்னா எனக்கு ரெக்கார்டிங் வாசிக்கக்கூடிய பாக்கியம் அவர்கிட்ட நிறைய வாசிக்கிறேன் சார். உள்ள வருவார் சார், ஆட்டோமேட்டிக்காக மிஷின் மாதிரி எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகி ரீல் போடுவாங்க, அவ்வளோதான் சார். அது இத்தனைக்கும் அத்தனை பேர் யார் யார் வாசிக்கணும், விஜய், பரணி, பென், அப்புறம் சசி, சதா, நெப்போலியன், இது அப்படியே பேஸ் கிட்டாருக்கு முத கொண்டு நோட் செய்வார். ஆக்சுவலாக நேரம் பார்த்து எதனாலே கொண்டே எழுதுவான். ஆனால் ராஜா சார் அதை பார்த்துட்டு பின்னாடி நாங்கள் எல்லாத்தையும் எழுதுவோம். ஆமாம், எல்லாத்தையும் ஒரு மிஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மானிட்டர் பார்த்துட்டு அப்புறம் இது வேணால் கட் பண்ணிக்கலாம், ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த கதையே கிடையாதுங்க. அதே மாதிரி அப்படின்னாக்க தூக்கிலும் வெயிட்டான அர்த்தம் சார். அவர் அது மாதிரி இருந்ததுனால தான் சார் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி மியூசிக் வளர்ந்தது. இன்னைக்கு யங் ஜென்ரேஷன்னா சவுண்டிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எம்எஸ் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஜெயண்ட்டு 50 வருஷம் கட்டியாண்ட ஒரு இண்டஸ்ட்ரியில் தன்னுடைய தனித்துவமான யூனிக் சவுண்டிங், யூனிக் பேட்டர்ன். அப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அக்காடியனு, கிளாரினெட்டு அதெல்லாம் தூக்கலாக இருப்பாங்க. இவர் வந்து நீங்கள் பழைய பாட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் லைட்டாக இவரோடதுல. அப்புறம் அப்படியே அதை அவாய்ட் பண்ணிட்டு முழுமையாக இவரோட பேட்டர்னுக்குள்ளே வர்றாரு. அப்புறம் அந்த பேட்டர்ன் இன்றும் நாளையும் 100 வருடங்கள் கழித்து ஆளுது சார். அதே மாதிரி முன்னும் கழிச்சு பார்த்தீங்கன்னா ராஜா சாரோட பேலன்சிங்கில் பேஸ் கிட்டார், லீட் கிட்டார், 2 ரிதம் கிட்டார் பக்காவாக கேட்கும் சார். அந்த ரிதம் மற்ற மியூசிக் கேட்குறோம், அதில் ஏதாவது ஒரு ஜார் கண்டிப்பாக வரும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சஜ்ஜம்னா இப்போ சின்ன கண்ணன் அழைக்கிறான்னு ஒரு ராகம் ரீதி கவலையில் சஜ்ஜத்துலேருந்து இது மேலே கீழேருந்து போயிட்டாரு. அப்புறம் ஒரு ஐடியா வருது, சரி மேல் சஜ்ஜத்துலேருந்து இன்னொரு கம்போசிஷன் போட்டால் என்ன, ஆரோகணத்தில் ஒரு பல்லவி, அவரோகணத்தில் ஒரு பல்லவி. என்ன திங்கிங், நான் ஸ்டாப் திங்கிங் இன் மியூசிக். அந்த ரெக்கார்டிங் வரும்போது சார் நான் வந்து என்ன பண்ணேன், அந்த ரெக்கார்டிங் தான் நான் முதல்ல புதுசாக போகிறேன். என்னதான் ஒரு பையன் முன்னாடி சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் உட்காந்து வாசிக்கிறாங்க, நான் பின்னாடி போய் உட்காந்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து பிரபாகரன், பெரிய ஃப்ரான்சிஸ் அங்கிள், அப்புறம் வந்து டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் உட்காந்துருக்காங்க, நரசிம்மன் சார், ராம் சுப்பண்ணா, பாலாஜி எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்குலாம் தே யூஸ் டு டி ராஜா சார் என்ன கொடுப்பாரு, என்ன வாசிக்கணும், என்ன ரேஞ்சு அத்தனையும் பைகாட் ஆகும். பார்த்தவொன்னே சைட் ரீடிங்கில் அடிக்கிறாங்க. எங்களுக்காக பயமாக இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நான் அவர் ராஜா சார் என்ன பார்த்துட போகிறாரு, ஏதாவது அப்படியே பின்னாடி ஒழிஞ்சிக்கிறேன். திடீர்னு என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் ரோ கொடுங்க, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ செக் பண்ணார். நான் ஃபோர்த் ரோவில் வந்தோன்னே மணி எழுதுரு அப்படின்னாரு. பக்கு நான் போச்சு. அப்போ தான் பக்கத்தில் இருக்கவங்க ஒன்று தான் சொன்னார் போ அப்படின்னு. செகண்ட் ரோ நோட்ஸ் எழுதிருக்கேன் அப்படின்னாரு. சார் 4 ரோ நோட்ஸ் எழுதிருக்கேன் சார். ஏதுப்போ என்னாஜி சார், நீ வா ஃப்ரெண்ட் உட்காரு சார். அதுக்கப்புறம் வரிசையாக டபுள் ஷிஃப்ட்டு எல்லாம் வாச்சேன் சார் ராஜா சார். அப்படியே எவனில் இருக்கிற மாதிரி தான் சார் அந்த அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், சவுண்டிங்காக இருக்கட்டும், ஒரு இது இல்லை சார். அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. வால்மீகி படத்தில் சோலோ வாசிக்கிறதுக்கு ராஜா சார் வந்து கூப்பிட்டுருக்காரு. எனக்கு வந்து முருதங்கம் சீனாக்குட்டி மாமா இருக்கார் இல்லையா, அவர் தான் ராஜா சார் வாசிக்கிறது. அவர் எனக்கு ஃபோன் பண்ண, மணிபாரதி ராஜா சார் கூப்பிடுவாரு, நீ போய் மகாராஜனை வாசிட்டு வாங்க. எனக்கு அவர் சொன்னோன்னே கை காலம் உதற ஆரம்பிச்சது. ஏன்னா இசைக்கு, அவரோட இசைக்கு பயம், அவருக்கு பயம் இல்லை, அவரோட இசைக்கு பயம். ஆனால் எனக்கு ஒரு கனவு அது ராஜா சாருக்கு சோலோ வாசிக்கணுன்றது. குரூப்பில் வாசிருக்கோம், அது வேறு விஷயம். இப்படி நடிக்கணும் உட்காந்துங்க, மத்தியானம் 2 மணிக்கு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லி சும்மா என்ன ஃபோன் பண்ணி வச்சுட்டாரு. அப்புறம் போகிறேன், சாமியெல்லாம் கும்பிட்றேன். அப்புறம் எங்கள் வீட்டில் டிஸ்கஷன் நடக்குது. என் போய் சொல்கிறேன், எங்க போயிட்டு வாங்க தைரியமா, எங்க இவ்வளோ வாசிக்கிறீங்க, 600 மியூசிக் டேரக்டர் ஒர்க் பண்ணிக்கிறேன் சார். இது வரைக்கும் 600 மியூசிக் டேரக்டர் சார். ஒர்க் ஃபார் 16 லாங்குவேஜ். நாட் ஒன்லி கண்ணா பண்ண நிறைய டிவோஷனுக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2000 1000 வாசிப்பேன். ஸோ அதனால் அந்த பழக்கம் இருக்கிறதுனால
நீ போ தைரியமாக போ. அதே மாதிரி என்னோட தம்பி சுபாஷ் வீரமணி பாட்டெலாம் பாட உங்களுக்கு தெரியும். அவரும் சொன்னாங்க, நீ போடா, வாசிக்க முடிஞ்சா வாசி, வரலன்னா சாஷ்டாகம் நமஸ்காரம் பண்ணிட்டு சார் உங்கள் பேச்சுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். அப்படி போனேன். ஆனால் சார் என்ன ஒரு ஆள் தெரிஞ்சு வச்சிருக்காரு சார். அவர் தான் ஆக்சுவலாக அவர் சொல்லாமல் நம்ம உள்ள வாசிக்க முடியாது வச்சுக்கோங்களேன். அதுக்கு முந்தைய நாள் கேட்டிருக்காரு, ராஜா சார் அண்ணா சோழ வயலில் இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படின்னோடனே உச்சினாக்குட்டி மாமா வந்து மணிபாரதி வாசிப்போம், பேஷா வாசிப்போம், நான் சொல்லிடுறேன்ட்டார். ஓகே சொல்லிடுங்க. நான் போயிருக்கேன் சார். ஃபுல்லாக வெஸ்டர்ன் ஸ்கோர் எழுதிருக்காரு, எனக்கு தனியாக தமிழ் எழுதி வச்சிருக்கேன். அப்போ ஜூடி அங்கிள் வந்து நோட்ஸ் கொடுத்தாரு, மணி இதை பார்த்து எழுதிக்கோங்கன்னு. அப்புறம் புருஷோத்தமன் இருந்தார் பக்கத்தில், எல்லாமே இருந்தாங்க. சசி அண்ணா சதா அண்ணா 2 பேரும் நமஸ்காரம் பண்ணேன். ஏன்னா என்ன குரு சசி அண்ணா. அப்போ வந்து அவர் சொன்னார், மணி அச்சு தூக்கிற மணி ஓ சார் வைக்கிறார் சார் பைக்கில் அவ்வளோ பயத்தோட வரார் உள்ள. பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க, பக்கத்தில் நிற்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். வந்து நோட்ஸ் ஏட்டிங்களா புண்ணி வெட்டு போச்சு. பக்கத்தில் இருக்கிற பெருமை தாங்க முடியல, சந்தோஷம் தாங்கல. சார் இன்னொரு வாட்டி பாடுங்க சார். பாட்டார் சார் 2 பாட்டு தான் சார் வாசிப்பேன். ஓகே டேக் போ. அப்புறம் நெப்போலியன் கேட்டார், நெப்போலியன் நீங்கள் லேப்டாப்பில் வாங்கி இதை கொடுக்குறீங்களா, இல்லை இவர் எடுத்துட்டோம். இல்லை இல்லை இவர் வாசிட்டு இருந்தான். அப்புறம் வாசன் அதுக்கப்புறம் முடிஞ்சது சார். 6 மணிக்கு சுப்பியாண்ணா வந்தார். மணி என்ன சூப்பர்ண்ணா முடிஞ்சது. அதே மாதிரி இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சோன்னா ராஜா சார் டேக் ஓகே எதுவும் சொல்ல. அங்கேருந்து 2 கை தூக்குறாங்க. யார்? ஜூடி அங்கிளும் புருஷோத்தமன் நாமும். வாடி பயம்லாம் விட்டு தான் நேரம் போனேன். சுப்பியாண்ணா வந்து அண்ணனை பார்த்துட்டு போங்க. அண்ணனை பார்க்கலாமா ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டாரு. போங்கண்ணே உள்ளே போய் பார்த்துட்டு போங்க, வாங்க கூப்பிட்டாரு போங்க. உள்ளே போனேன் சார். எதாவது கரெக்டாக இருக்கா சார்? திருப்பி எதாவது வாசிக்கணுமா? இல்லை கரெக்டாக இருக்கேன். நான் நமஸ்காரம் பண்ண போனேன் சார். அப்போ தான் தட்டினார் என்ன, நீ கோடீஸ்வரர் அம்சம், நீ நமஸ்காரம் பண்ணக்கூடாது சார். எனக்கு தெய்வம் சார், நீங்கள் அண்ணாமலையாரே இருக்கிற நம்ம கிள்ளிக்கிறேன் சார், நம்ப முடியல சார். மட்டும் தருமி மாதிரி காலம். கிளாசிக்கல் ரவுண்டுங்கிறதுனால முடியறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி பண்ணிக்கணும். அதாவதுங்க இப்போ கிளாசிக்கல் சிங்கர்ஸு, கர்நாடக சங்கீத வித்வான்கள்லாம் நிறைய ராஜா சாரை பற்றி பேசுகிறாங்க, நிகழ்ச்சிகள்லாம் கூட பண்ணுறாங்க. பட் அவங்க சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அது இப்போ ஒரு ஹம்சத்வனி அப்படிங்கிறது கர்நாடிக் கிளாசிக்கலில் ஒரு ட்ரெடிஷன். எப்படின்னா அது ஒரு கம்பீரமாக தான் இருக்கும். காம்போசிஷன்ஸ் எதை எடுத்திங்கனாலும், ஒரு வாதாபி கணபதியும் எடுத்திங்கனாலும் அண்ணாக்கு நல்லா தெரியும் எப்படி இருக்கும்னு. வாதாபி கணபதிம் பஜேன விநாயக நின்னு வினாதோ சூடகு, இப்படி ஒரு கம்பீரமாக போகிற ஒரு ராகத்தை அதோடைய ஷேடே மாத்துறாங்க. இதுல ஏன் இப்படி ஒரு மெலடி இருக்கக்கூடாதுன்னு, மயிலே மயிலே உன் தோகை எங்கே, குளிர்காலம் அல்லவோ தனிமையில் விடலாமோ, தளிருடல் கெடலாமோ, மயிலே மயிலே மயிலே. பாட்டு ஆரம்பிச்சதுலேருந்து முற்றுப்புள்ளி வைக்கிற வரைக்கும் அம்சத்வனி எங்கேயுமே விலை போல. அதே மாதிரி ஒரு நாட்டனா மகா கணபதியமாக இருக்கட்டும், ஏதோ எந்த பாடலாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கம்பீரமாக இருந்தால் ஒரு அப்ரோச்சு. என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே, வேற அந்த திங்கிங்கே வேறங்க. ஒரு சரசாங்கி எடுத்துக்கிட்டா காம்போசிஷன்ஸ் பாப்புலராகவே கிடையாது, ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க தான் அதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் என்றும் ஆனந்தமே இன்பங்கள் அந்த மாதிரி எவ்வளவு பாடல்கள், வீணம்மா வீணம்மா கண்கள் வீணம்மா, அதுதான் அதான் இன்னோவேஷன். நான் என்ன சொல்றேன்னா, தப்பா நினைக்காதீங்க. இப்போ கர்நாடக சங்கீத வித்வான்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு தோடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மணி நேரம் பாடியிருக்காரு. எங்கள் அப்பா சொல்லுவார், பரம ரசிகர் இவருக்கு, மதுரை சோமுக்கு. ராகம் மாத்திரம் தோடி 5 மணி நேரம் பாட வராங்க. அதை மீறி பாடுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. வழியாக அதே தான் பாடுறாங்க. ஆலாபனையாக இருந்தாலும் சரி, சுரமாக இருந்தாலும் சரி, மேபி தாளம் மாற்றலாம், உருப்படியை மாற்றலாம், அவ்வளோதான். அதை ஒரு மிஸ்ர நடையில் கொண்டு போய் கங்கை கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக்கடல் வண்ணனடி உள்ளம் கவர் கல்வனடி நெஞ்சில் இடும் அலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி. யாரால பண்ண முடியும்? யார் பண்ணினாங்க? இதுதான் மியூசிக்கோட பர்பஸ். இங்கே சார் ப்ளே பண்ணதுல ஒரு ஷேர் பண்ணுறேன் சார். சார் சொன்னால் இவர் 4வது ரோல் உட்காந்து ப்ளே பண்ணிருந்தாரு. இது ஃபர்ஸ்ட் ரோலில் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச சக்தி விக்டர், ஜார்ஜ் அங்கிள்லாம். ஜார்ஜ் அங்கிள் சார் சர்ச்சில் சொல்லுவார், 89ல் என்ன சொல்லுவார், 1 2 3 4 வரும். அப்பயே ஒரு வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் கண்டக்டிங்கில் இருப்பார் ராஜா.
நம்மளாம் நினச்சிக்கிற சும்மா அப்படி கை காட்டுதில்ல, அது 1 2 3 4 2 டாட் போட ரிப்பீட் தான். பட் அவங்க வந்து நோட்ஸை பார்க்குறதா அவரை பார்க்குறதா அந்த ஒரு ஸ்கேர்சிட்டியில் இருப்பாங்க. இன்னொன்று, உலகம் தரம் வாய்ந்த, என்னோட பார்வையில் உலகம் தரம் வாய்ந்த நிறுவனங்கள், இப்போ சார் ஒரு ஹெச்ஆர் ஹெட்டாக இருக்கார், உலகம் தரம் வாய்ந்த நிறுவனங்கள் யாரை தேடுறா, உலகம் தரம் வாய்ந்த எம்ப்ளாயிஸை தேடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒர்க் ஈஸியாக போயிடும். அப்போ நீங்கள் ராஜா கிட்ட வாசிறீங்கன்னா நீங்கள் உலகம் தரம் வாய்ந்த ஒரு வயலினிஸ்ட் சார். எல்லாரும் போய் வாசித்துருங்க. செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர் வந்து இசைஞானின்னு அவர் தான் வந்து உணர்வுபூர்வமாக ஒரு மேடையில் அவர் வந்து சொன்னார். அதில் அவர் சொன்னதுக்கு வந்து ராஜா சார் வந்து என்ன சொன்னாருன்னா, இவங்க எல்லாமே எல்லா ராகத்தை பற்றியும் எல்லாம் நீங்கள் எல்லாம் பேசுங்க, நீங்கள்லாம் ஒரு ராகத்தை பற்றியும் ரிசர்ச் பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் பண்ணுங்க, எனக்கு அந்த சுச்சுவேஷனுக்கும் நாங்கள் பாடிட்டு இருக்கிற காலத்தில் என்ன தோன்றதோ அதை போடுறேன், டிபேட் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கிறீங்க, என்ன ராகம் எனக்கு அருவி மாதிரி அது தானாக வருது, அது வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் யூகிச்சுக்கங்க, ஆனால் எனக்கு அந்த சாங்கில் நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்ட்டு நீங்கள் சொன்னீங்க. அவர் ஒரு ராகம் சொல்லுவாரு, நான் ஒரு ராகம் சொல்லுவேன், எனக்கு ஆனால் தண்ணி மாதிரி கொட்டிட்டு அதுதான். ஆனால் அதுக்கு நடுவில் ஆர்கெஸ்ட்ரேஷனில் இந்த வெர்ஷனில் இருக்காரு, அவரே எழுதுறாரு சங்கீத கனவுகளில் ஒரு வார்த்தை எழுதுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கம்போசிஷன்ஸை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்கள் வந்து கிரகபேதம் சுதி பேதம்னு பண்ணுவீங்க, எனக்கு வெஸ்டர்னில் பிவட் கார்ட்ஸ்ன்னு இருக்குது, ஒரு பிவட் கார்டை போட்டு அதில் ஒரு நோட்டை பிடிச்சி டக்குன்னு நான் வேறு ராகத்துக்கு மாதிரி ஓடி போயிடுவேன், இது உங்களுக்கு புரியாமல் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சங்கீத கனவுகள் அவர் கைப்பட எழுதியிருக்காரு. அந்த மாதிரி பல பாடல்களில் இப்படியே போயிட்டு இருப்பாரு, எங்கே இந்த ஒரு ராகத்துக்கு எங்கே மாறினாரு, எப்படி திரும்பி வந்தாருன்னே தெரியாது. இதில் இவர் சொன்னாங்க, அப்போ வருஷம் 16 படத்தில் கங்கை கரைமொழி சொன்னார், நான் எப்படி அவர்கிட்ட நான் ஏன் அவர்கிட்ட ஸ்லேவ் ஆனதுக்கு என்ன விஷயம்னா, ஜி ராமநாதன் சார்லேருந்து எம்எஸ்சி சார்லேருந்து சுப்ரமணியன் சார்லேருந்து எல்லாரும் அந்த ராகத்தை ஓரியன்ட்டு தான் கை வச்சாங்க. ஆனால் ராஜா சார் என்ன பண்ணார்னா, ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் கர்நாடக இசை கச்சேரியில் ராகபேதம் பண்ணுறதை வந்து ரொம்ப அசால்ட்டாக பண்ணார். எப்படி பண்ணார்னா, வருஷம் 16 அந்த பாட்டு வந்து படத்தை வரல, அது வந்து காங்கே புஷ்ஷோட ஜர்னியும், காங்கே புஷ்ஷும் ஒரு ராகம் இருக்குது, ரொம்ப கஷ்டமான ராகம், மாயமன கவுளையில் வந்து ஷஷ்ருதி ரிஷபம், அதாவது சரி கம பத நீச சானி தப மக மரேச பண்ணிட்டு என்ன பண்ணார்னா, நான் நீ சித்ராமாட சொன்னேன் சூப்பர் சிங்கர் நான் போயிருக்கும்போது, கரையாத மனமும் உண்டோ கரையாத மனமும் உண்டோ தரிராரா கரையாத மனமும் உண்டோ பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, சரணத்தில் எப்போவுமே எங்கள் கர்நாடக சங்கீதத்தில் மேலகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ சலநாடு எடுத்துட்டிங்கன்னா சலநாட்டில் ஸ்ருதிபதி எப்படி வரும்னா, கா டு கா வந்து சோமந்திராளி வரும், காந்தாரம் டு காந்தாரம். அதே மாதிரி சண்முக பிரியா பார்த்தீங்கன்னா காந்தாரம் டு காந்தாரம் கோஷலம் வரும். இந்த மாதிரி அவர் எப்படி பண்ணுறாருன்னா, நான் சித்திரமாட சொல்கிறேன் இன்றைக்கி, அம்மா இது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பாடும்போது கேட்டேன், அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கண்ணன் 50% பயத்திலே போய்டும், அவர்கிட்ட பயப்படாத 2 பேர் தான், ஒன்று தாசேட்டா ஒன்று, இன்னொன்று எஸ்பிபி சார் ஒன்று. இது என்ன வேலை பண்ணுறாருன்னா, அந்த கரையாளனோட பாட்டில் சரணம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு அப்படியே காந்தாரம் டு காந்தாரம் பூபாலம் ஸ்ருதிபேதம் பண்ணியிருக்காரு. பூபாலம் ப கபத ப கபத பத சதப கபத ப கபகரி. அதே மாதிரி கிளைமேக்ஸில் சோமந்திராளில் வந்து மோகனம் அசால்ட்டா வா வெளியேலம் பூங்குயிலே பண்ண, அதுவும் இது சரி, இதெல்லாம் ஓகே. நமக்கு பட்டு கமனசிரமில் பண்ணாருங்க வாத்தியார் வீட்டு பிள்ளை ஒரு சாங். எப்படி அதாவது கமனசிரமெல்லாம் நீங்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக சங்கீத கொண்ட போனீங்கன்னா என்ன இருக்கும், ஆனால் இன்னும் அந்த கல்யாணி பாடுற ஒரு சுகம் இருக்காது. அதுக்காகவே விவாதி அவாய்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம், அவங்களால அந்த அந்த ஜானரில் வந்து கம்ஃபர்டபுளாக, அது நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன் தெரியுமா, அவங்க எப்போவுமே எடுத்தோடனே நீங்கள் எந்த சங்கீதம் பண்ண காம்போதி போயிடுவாங்க, ரொம்ப ஃப்ளோவாக வந்துடுவாங்க. ஆனால் அதே பேக்கடை பாடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அவங்கள யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இவங்க அதை பாடி 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 பாடியே வந்து டியூன் ஆகிட்டாங்க. ஸோ திடீர்னு வந்து கொண்டு போய் நீ வந்து ஒரு கிரகபேதம் பண்ணுன்னா அவங்கள வந்து அது எங்கள் குருநாதர் சேஷகோபாலன் சார் தான் சொல்லுவார். அவர் இந்த கமனசிரமம் கற்றுக்கும் போது தாங்க நான் வாத்தியார் வீட்டு பிள்ளை போய் பார்த்தேன், கமனசிரமம் பண்ணியிருக்காருங்க அசால்ட்டாக அவர். அதை பண்ணிவிட்டு எனக்கு டு த இது என்னென்னா, நான் இவ்வளோ நாள் பாடுல வந்து மோகனம் வேறு வேறு ஜானில் பண்ணுவோம், பாடுங்களாவே கனகாங்கியில் பண்ணியிருக்காருங்க அவர்.
பியூர் கனகாங்கில பண்ணியிருக்காரு. நான் ராஜேஷ் வைத்தியோட தான் நான் அடிக்கடி இந்த நாங்கள் 3 பேரும், நானும் ராஜேஷ் வைத்தியா, பாலகாஷ் ஸ்ரீராம் 3 பேரும் ஒரே ஜென்ரேஷனில் வளர்ந்தவங்க. ஏன்னா எனக்கு கிளாசிக்கலும் சரி கசலும் சரி எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து ராஜேஷ் வைத்தியாவும் பாலகாஷ் ஸ்ரீராம். இன்னும் பாலகாஷ் அந்த பாட்டு தரராரி தரராரி தாரரி தாராரிதா தாரே ராரே ஆடு நிலால். ஐயோ அதே மாதிரி இந்த இதுல நான் பயணங்கள் முடியுது இல்லை, அவன் முதல் சான்ஸ் எடுக்கிறான். புயல் மழையோ இந்த அம்சானந்தியில போயிட்டு அந்த மழை நின்னுன உடனே ஒரு மோகனத்தை உள்ளுக்குள்ள ஒரு பெல்ல போட்டு மோகனத்தை கொண்டு வந்து போயிட்டு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி பழையபடி அம்சானந்தி. அதான் அம்சானந்தி மாதிரி அதுல சாரிகா பத பத பக கரி சரி. அந்த கலைஞனுக்கு தெய்வ கடாட்சம் வந்துருச்சு, அவன் வாழ்க்கை விடிஞ்சிருச்சுங்கிறது ஒரே பீஸ்ல சொல்லிட்டு போறாருங்க. ஆனந்த கங்கை வெள்ளம் பொங்க பொங்க ஆரம்ப நாளில் இன்பம் கொஞ்ச கொஞ்ச பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தவு நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் சழிக்க முத்து ரத்தினம் சிந்தும் நித்திலம் அன்னை உன்னை வணங்கி நின்று பாரு எப்படி விளையாடுறாரு. அதுதாங்க சக்சஸ். அவர் அதில் ஒண்டி கான்சென்ட்ரேட் பண்ணல. ஏன்னா ராகத்தை ஒண்டி பண்ணதான் அவர் விட்டுருப்பாரு. அவர் அந்த சந்தத்துலையும் நான் தான் சித்திரம் பாட சொன்னேன். சித்திரமா இவ்வளோ அசால்ட்டாக பாடுறீங்கன்னு. சித்திரமா முறையா கிளாஸில் அவங்க சொல்கிறாங்க, கண்ணன் அது காங்கே பூஷணி ஜென்மத்தில் அப்புறம் அது ஹேம பூஷணி வர்றாங்க. அது எப்படி எனக்கு எலிவேட் ஆச்சுன்னா, இவங்க அப்பா சோமு எங்கள் பெரியப்பா ஸ்டில் 94 லிவிங். அவர் வந்து இந்த ராகத்தில் ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. தேனான உன் நாமம் திகட்டாதம்மா வாணிமா பாடுனது. என்கிட்ட சொன்னார், கண்ணா நான் வந்து இது வந்து மாயமன கோயிலில் வந்து சஸ்வதரிசமம் பண்ணியிருக்கேன், பஞ்சம் இல்லாமல் காங்கே பூஷணி எங்கள் தாத்தா பாட்டு ஒன்று இருக்குது கலங்காதே மனைமேன், அதில் வந்து அவருக்கு காங்கே பூஷணி பஞ்சம் எடுத்துகிட்டு பண்ணியிருக்காரு. நான் ஒன்றே சொன்னேன், இல்லை பெரியப்பா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, என்ன கொஞ்சம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் டிகே பட்டமோட ராக ஆர்கியூஸ் இருக்குது, நான் அதை படிக்க ஆரம்பித்தேன். அது ஏன் படிக்க ஆரம்பிச்சேன்னா ராஜா சார் நோண்டதுனால அதை ஃபுல்லாக நான் படிக்க ஆரம்பித்தேன். சரி, 7 மணியான மகிமைன்னு ஒரு படங்க யாருக்குமே எனக்கு தெரியாது, தமிழில் வந்தது, தெலுங்கு டப்பிங் ஆக்சுவலாக. இந்த ராமாயணத்தில் ராமராவ் நடித்தார் கோயல், விக்ரம் கோயல். அவர்களாம் அதில் சார் சொன்னால் நம்மடிங்க 37வது மேலகர்த்தா சாலகம்னு ஒரு ராகம். அது எப்படின்னா ஒரு பாவனி சொன்னார் பார்த்தீங்களா, பாவனிக்கு முன்னாடி வரும் அது சரிகமா பதனி சனித கனகாகி பிரதிபந்திமம். ஓகே, அதில் இந்த தெய்வத்தை விட்டார். சரிகமா பத சனி பமகரிசா நரரரார நரரரார நரரனாரரரா நரரனானன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 
ஏலங்காமனவரையும் ஒரு சாலவத்தோட ஜன்யங்க அவர். நான் யூஸ்வலாக ஆனால் ஒன்று அவரை கிளாசிக்கல் வீக்குன்னு சொன்னவங்கெல்லாம் வா அடிச்சிட்டாரு. இந்த ஜானர் எவனுமே தொடடான். விஜயராஜ் சார் சொல்றாரு ஸ்ரீரங்கத்தில் கல்யாணிலையும் மோகனத்துலேயும் அம்சத்வனிலையும் சுத்த சாவேரிலையும் இவன் கொடுத்த மாதிரி வேற யாரா என் காதுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தான்னு ராஜா அவர் சொல்றாரு. நான் சொன்னேன் 1 2 3 4 5 6ல் வந்து சந்தைக்கு வந்துட்டு கீரவாணி ஸ்கில் சார். அதில் 3வது தான் மத்தியமாதி கொண்டு வர்றாரு சார். சம்மந்தான ஜானர் சார் இது. சார் அது இது கேட்டிருக்கீங்களா? மீண்டும் மீண்டுமா பக்கா தர்மபுரி சார் பாட்டு கேட்டு அதுல செப்பரேட் வேற சார். இதெல்லாம் 10 நிமிஷத்துல எழுதுறது சார். சார் பண்ணிட்டு அந்த இளஞ்சோலை புத்தகா பண்ணிட்டு பின்னாடியே வர ரெய்டினில் மாப்பிள்ளையில் சௌதாமணி எனக்கு அதெல்லாம் ராகம் காட்டினார் சார். அவர் சுமனேஸ்வர ரஞ்சனி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். சுமனேஸ்வர ரஞ்சனி ஏதோ நினைவுகள் அதை பண்ணிட்டார். சரி சுமனேஸ்வர ரஞ்சனி பண்ணிக்கிறார். நாங்கள் அப்பப்போ ஒரு பிள்ளையார் பாட்டு பண்ணோம். ஏன்னா பிள்ளையார் ரொம்ப ஃபேவரட்டான ராகம் சுமனேஸ்வர ரஞ்சனி. அதுக்கப்புறம் பார்த்தா சௌதாமணி ஒரு ராகம் கொண்டு வர என்னதான் சுகம் என்ன
சுதந்திரசிக்கு பெரிய நிஷா தான், சுதந்திரசிக்கு பிரதிமத்தியமோ எப்படி போய் தேடிருக்காரு. என்ன மாதிரி ஒரு ஒரு நான் ஆக்சுவலாக சொல்லுவேன், ராஜா சார் வந்து ஏ மைனர் நான் அன்றைக்கி எவ்வளோ பாட்டு உங்கள்கிட்ட சொன்னேன். நான் தான் இன்றைக்கி சொல்லுவேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. எனக்கு வந்து மோசார்ட் வந்து ஒரு சிம்பொனி தான் காட்டினார். ஜி மைனரில் வந்து 1788 அந்த அவர் ஜி மைனரில் தான் காட்டினார். ஆனால் ராஜா சார் என்ன பண்ணார்னா அதே சிம்பொனியை எனக்கு ஏ மைனரில் காட்டினார், இ மைனரில் காட்டினார். அன்றைக்கி மனோஜ் சார் சொல்லுவார், இதெல்லாம் நம்ம பாட்டுருக்கேன் நான் கண்ணன் அப்படின்னு அப்பாவியாக கேட்குறாரு. அதான் காதோரம் லோலாக்கு கதை சொல்லு சார். அதில் தேர்ட் பீஜம்லாம் அதே மாதிரி பசங்க சின்ன ஆடுங்கள் பாடுங்கள் அது நீ ஃபீலோட கேட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அழகாக கொண்டு போய் அப்படி டெவலப் பண்ணி பாட்டு ஜம்மு ராஜா கையை வச்சாம சாங் வந்து 6ல் ஆரம்பிக்கும். பீச் வந்து பன்னி தவ மன்னி தவ மன்னி என்ன தேக்கிற சாங் சொன்னால நீங்கள் உங்களுக்கு சின்ன தம்பியில் தேர்ட் பிஜிஎம் எல்லாம் அப்படியே கடந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக அதுதான் சார் கொடுமை. இந்த மீடியா இந்த அட்டென்ஷன் அவருக்கு இல்லாமல் போச்சு சார். இல்லைன்னு அதெல்லாம் யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட். அது என்ன இப்போ 8 பார்ல நான் தான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல எம்எஸ்சியை ஃபாலோ பண்ணி தான் ராஜா கூட எல்லாருமே சொல்லுவாங்க சார். என் விஷயத்தை அது உள்டா. நான் ராஜா சார் தேடும் போது தான் எம்எஸ்சின்னு ஒரு பெரிய எமகாதனை மீட் பண்ணுறேன் சார். நான் எப்படி தெரியுமா சொல்கிறேன், அவர் ரொம்ப ஒஸ்தி சொல்கிறேன். ஏன்னா தென்மதுரை வைத்தியை பார்க்கும்போது என்னுடைய சின்ன தாழ்மையான கருத்து, எம்எஸ்சி வந்து அவர் கத்திக்கிட்டது ஏராளம், ஆனால் தன் பாணியை தக்க வச்சுக்கிட்டது தாராளம். ஆமாம். ஒரு உதாரணம் சொல்கிறீங்களேங்க, சாரி மப்ப மரி சாரி சாரி சனி சாரி மப்ப மரி சாரி சாரி சனி சப்ப மப்ப மரி சாரி சாரி சனி சப்ப மப்ப மரி சாரி சாரி சனி பச்சை கிளி அததான் இங்க பாருங்க. அந்த அதாவது அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாரு, அப்புறம் டெவலப்மெண்ட் போறது எங்க அதுதான் நான் எதுக்காக சொல்றேன், நீங்க சொல்ல வந்ததுனால நீங்க எனக்கு அப்புறம் வந்த ஜெனரேஷனால சொல்றேன். உண்மை எம்எஸ்விங்கிறது ஒரு மகா சமுத்திரம். ஆமா. ஆனா அதிசயமா 6 போய் சமுத்திரத்துல கிடக்கும். சமுத்திரத்துல இருந்து வெடிச்சு வந்த இன்னொரு சமுத்திரம் இது. கரெக்ட், உண்மை. இல்ல ட்ரூ.